நீங்கள் இந்த காலநிலை மாற்ற தீவிர பேரிடர்களோட போராட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ உங்களோட எஃபோர்ட் வந்து நீங்கள் அங்கே மட்டும் பேஸ்ட் தயாரிக்கிறதோ ப்ரெஷ் தயாரிக்கிறதுலையோ மட்டும் நம்ம நிறுத்திட முடியாது. இந்த பிரச்சனை வந்து நம்ம தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்குது. இப்போது நாகப்பட்டினமும் கடற்கரை தான், கன்னியாகுமரியும் கடற்கரை தான். ரெண்டு ஊருக்குமான பிரச்சனைக்கு ஒரே தீர்வு நிச்சயமாக இருக்க முடியாது. அதான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கான்டெக்ட்ல சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய வீடு ஊரில் எந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது வந்து அது உயரமான இடத்துல இருக்கா, தாழ்வான இடத்துல இருக்குதா, குப்பமேட்டுக்கு பக்கத்தில் இருக்குதா, அதுலேருந்து தூரத்தில் இருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதி தான் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஜாதி அப்படிங்கிறது வந்து சுற்றுச்சூழல் பார்வையில், அதுவும் காலநிலை மாற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். அதே நேரத்தில் இந்த வெப்ப அதிகரிப்பு அல்லது காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு அதிகரிக்கிறது வந்து ஒரு சில குறிப்பிட்ட தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகளை வந்து எண்ணிக்கையில் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டுக்கிளிகள் படையெடுப்பை வந்து நம்ம இதோட கிளைமேட் சேஞ்சோட லிங்க் பண்ணுறோம். நிறைய புதுமுகங்கள், அதுலேயும் குறிப்பிடத்தக்க அளவில் மற்ற மாவட்டங்கள்லேருந்து லேடிஸ் கூட வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருக்கும் நன்றி. நம்ம டாபிக் போகலாம். நான் இங்கே பேச போகிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி மட்டும்தான். அதோட சொல்யூஷன்ஸ் வந்து என்னோட பார்ட் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக பார்ப்பீங்க. ஏற்கனவே காலையில் நம்ம பிட் அண்ட் பீஸா நிறைய விஷயங்கள், சுற்றுச்சூழல் பிரச்சனைகளும் சரி, காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றியும் நம்ம தொடர்ந்து எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ்னால் என்ன, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. தமிழ்நாடு கான்டெக்ட்ல இது எந்த அளவுக்கு தீவிரமாக ஒவ்வொரு பகுதியும் சார்ந்து பாதிக்க போகுது அப்படிங்கிறது. இப்போ காலையில் தோழர் இளங்கோ அவர்கள் இந்த செஷனில் பேசும்போது நிறைய சொல்யூஷன்ஸ், எமிஷனை கட் பண்ணணுமா இதை பண்ணுங்க, கெமிக்கல்ஸை கட் பண்ணணுமா இதை பண்ணுங்க, பிளாஸ்டிக் வேஸ்ட்டை கட் பண்ணணுமா இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு இதை சாதிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி உணர்வு நிறைய பேருக்கு வந்திருக்கும். நிறைய பேர் அதை பற்றி அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சைடில் நீங்கள் இந்த காலநிலை மாற்ற தீவிர பேரிடர்களோட போராட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ உங்களோட எஃபோர்ட் வந்து நீங்கள் அங்கே மட்டும் பேஸ்ட் தயாரிக்கிறதோ ப்ரெஷ் தயாரிக்கிறதுலையோ மட்டும் நம்ம நிறுத்திட முடியாது. இந்த பிரச்சனை வந்து நம்ம தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்குது. நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணாமல் நம்ம வேற விஷயங்களில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ அது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கத்தில் இந்த கத்தியை நம்ம எப்படி ஒதுக்க போகிறோம், அல்லது அந்த நீங்கள் அந்த 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 கத்தி நிச்சயமாக அது மேலே தான் இருக்க போகுது. அது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை பாதிப்பை உருவாக்க தான் போகுது. அதுலேருந்து நம்ம எப்படி மீள்கட்டமைத்துக் கொள்ள போகிறோம், அல்லது எப்படி நம்மளை தகவமைத்துக் கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத வடிவமைக்கக்கூடிய ஒரு இடத்துல, அதை திட்டமிடக்கூடிய இடத்துல தான் நம்ம இந்த உரையாடல் ஒருவேளை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு கிராமம் நகரம், இப்போ நம்ம ஒரு கிராமங்களுடைய பின்னணியில் தான் நம்ம இங்கே பேசுகிறோம். சுற்றுச்சூழல் பின்னணியில் கிராமங்கள் நகரங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன முரண் அல்லது ஒரு தொடர்பு அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே வீடு இருக்கும், வீட்டிலேருந்து தான் வரும். குறைஞ்சபட்சம் 2 ரூம் பார்ட்டிஷனாவது இல்லாத வீடு யாருக்கும் இருக்காது. ஒரு ஹால் அல்லது பெட்ரூம் அப்படின்னு ஒரு பக்கத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் கிச்சன் இருக்கும். இந்த கிச்சன் தான் பின்தங்கிய அல்லது வளரும் நாடுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இந்த வளர்ந்த நாடுகளுக்கான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய கிச்சனாக தான் இந்தியாவோ அல்லது ஒரு சைனாவோ அல்லது பின்தங்கிய நாடுகளோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் கிச்சன் எப்படி இருக்கும், ஹால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு இருட்டடைஞ்ச ஏதோ ஒரு கப் அடிக்கக்கூடிய, ஸ்மெல் அடிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும், வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை ஒதுக்கி போடக்கூடிய, டஸ்ட்பின் வைக்கக்கூடிய, கழிவுகளை கொட்டக்கூடிய ஒரு பகுதியாகவும் தான் நம்ம வீட்டில் பெரும்பாலும் இந்தியன் கிச்சன்ஸ் இருக்கும். நான் வெஸ்டர்ன் கிச்சன் பற்றியெல்லாம் நம்ம பேசலை. அதே இது ஹால் அல்லது பெட்ரூம்னா குறைஞ்சபட்சம் அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, பார்ப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி என்னதெல்லாம் மேக்கப் சாதனம் போட்டு பண்ண முடியுமோ ஒரு லக்ஸரியான ஒரு ஸ்பேஸாக அங்கே வச்சுருப்போம். அதே நேரத்தில் கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடியதுலேயே மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டட் பீப்புள் வந்து அங்கே தான் இருப்பாங்க. அங்கே இருந்து தான் உழைப்பு உறிஞ்சப்பட்டு இந்த ஹாலுக்கோ அல்லது பெட்ரூமுக்கோ பம்ப் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இங்கே இருந்து சுரண்டி அங்கே போடுறது. ஹாலில் ஒரு ஆள் காலுக்கு மேலே கால் போட்டு டிவி பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிடணும் அப்படின்னா, இங்கே ஒருத்தங்க ஒரு புகையிலையோ அல்லது வெப்பத்திலையோ இங்கே வந்து சுரண்டிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அதுக்கான பெனிஃபிட்டும் அங்கீகாரமும் எந்த காலகட்டத்திலையும் இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு கிடைக்காது. அதே மாதிரி இது உலக அரங்கில் எப்படி ஒரு அமெரிக்காவுக்கு அவன் நினைச்ச நேரத்தில் டிஷர்ட்டை போட்டுட்டு கலத்தி போடணும் அப்படின்னா, இங்கே வந்து திருப்பூர்லேயோ கோயம்புத்தூர்லேயோ கிச்சன் மாதிரி ஒரு இடத்துல ஒரு 4 இடத்துல ஒரு 10 பேர் உட்காந்து ஒரு நெசவையோ அல்லது டையிங் இண்டஸ்ட்ரியோ ஏதோ ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து ஒரு குளோபல் நார்த்துக்கும் குளோபல் சவுத்துக்கும் இருக்கக்கூடிய முரண்னா, இதே உள்ளூருக்குள்ள
ஒரு கிராமத்தையும் நகரத்தையும் நான் இப்படி தான் பார்க்குறேன். ஒரு நகரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹாலோ பெட்ரூமோ அப்படின்னா இந்த நகரத்தை வாழ வைக்கக்கூடிய ஒரு கிச்சனாக இருக்கக்கூடியது வந்து இங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் தான். ஒரு நாள் ஒரு இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய காய்கறிகளோ அல்லது அரிசி பருப்போ நின்று போயிடுச்சு அப்படின்னா இந்த ஹால்லையோ பெட்ரூம்லேயோ உட்கார்றவங்க என்ன சொல்லுவாங்க, வளர்ச்சின்னா என்னென்னு பேசுவாங்க, இல்லை இதெல்லாம் தேவைதான் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஏர்போர்ட் வேணும்னு சொல்லுவாங்களா, என்ன வேணும்னு கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். அதே நேரத்தில் இந்த எக்ஸ்ப்ளாய்டட் பீப்புளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு சோகால்டு டெவலப்மெண்ட், ஒரு சிட்டிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன வேணும், இங்கே ரோடு போடணும் அப்படின்னா மலையை சுரண்டுறதுக்கு நம்ம எங்கே போவோம், இங்கே ஒரு பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படின்னா அதற்கான நிலம் சுரண்டப்படக்கூடியது, கையகப்படுத்தக்கூடியது சிப்காட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து விமான நிலையங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கும் பெரும்பாலும் பலியாகக்கூடிய இடங்கள் வந்து ஒரு கிராமங்களாக தான் இருக்குது. இந்த ஒரு பொருளாதார பின்னணியிலையும் சரி சூழல் பின்னணியிலையும் சரி இந்த கிச்சன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தோட ஒரு கனெக்ட் பண்ணி நான் இந்த ஒரு பிரச்சனையை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே பின்னணியில தான் இந்த ஒரு சிலர் நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஏன் நீங்க கிராமங்களை ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கிறது. எப்படி வந்து கிச்சனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இந்த ஹாலோ பெட்ரூமோ நல்லா இருக்குதோ அதே மாதிரி தான் கிராமங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஏன் கிராமங்கள் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்றோம் அப்படின்னா இந்த கிராமங்கள் இல்லாமல் நகரங்கள் இல்லை. ஆனால் கிராமங்கள்லேருந்து லாரியாக கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்து இறங்குற அதற்கு சமமான பொருளாதார பலன்கள் இந்த கிராமங்களை சென்றடையலை. அதனால தான் அது கிராமம் ஒரு வாழ முடியாத ஒரு வறுமையில் ஒரு பின்தங்கிய பகுதியாக இருந்துட்டு இருக்கு. இதே ஒரு கிச்சன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். என்னைக்குமே வந்து அம்மாவுக்கோ பொண்டாட்டிக்கோ யாருமே வந்து நீ நல்லா உழைச்சி போட்டிருக்க, சோறாக்கி போட்டிருக்க அப்படின்னு யாரோ வந்து காசு எடுத்து கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதே நேரத்தில் இந்த நலன்களை கொடுக்கக்கூடிய அதே கிராமம் தான் இந்த நலன்களால் இதில் வந்து எமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்றது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி தான் மேஜர் எமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அந்த அக்ரிகல்ச்சரை பண்ணக்கூடியது வந்து கால்நடை வளர்ப்பு ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் எமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் பண்ணக்கூடியது கிராமங்கள் தான். ஆனால் அந்த கிராமங்கள் யாருக்காக பண்ணுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே நேரத்தில் இது கொடுக்கக்கூடிய எதிர் விளைவுகளை சந்திக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தா முதல்ல கிச்சனில் இருக்கிறவங்க தான் சந்திப்பாங்க. ஒரு தூத்துக்குடியிலையும் வெள்ளம் வருது, சென்னையிலையும் வெள்ளம் வருது. எதுக்கு மீடியா அட்டென்ஷன் கூடுதலாக கிடைக்குது? எங்க அரசு முழு திறனோட, தூத்துக்குடியில் நம்ம எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு பேரிடர்கள் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் அரசினுடைய கவனமாக இருக்கட்டும், மீடியாவுடைய கவனமாக இருக்கட்டும், நகரங்களில் தான் கிடைக்கிறத பார்க்குறோம். இந்த பிரச்சனைகளுக்குள்ள போயிடுவோம். முதல்ல காலநிலை மாற்ற பாதிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது இதுல 3 முக்கியமான அம்சங்கள் இருக்கு. பாதிப்புகள் அல்லது வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது 3 அம்சம். அதுல எக்ஸ்போஷர், சென்சிட்டிவிட்டி, அடாப்டிவ் கெப்பாசிட்டி. அதாவது வெளிப்பாடு, உணர்திறன், தகவமையும் திறன். இதை வந்து கீழே இருக்கக்கூடிய வேற எலிமெண்ட்ஸ் வழியா நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இது வந்து மேலே இருக்கிறது ஒரு பொதுவான ஒரு புரிதல், கீழே இருக்கிறது என்னோட பார்வையில் இதை எப்படியெல்லாம் நான் வந்து ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். வெளிப்பாடு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கிளைமேட் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம எப்படி எக்ஸ்போஸ் ஆக போகிறோம் நம்ம கம்யூனிட்டி. இப்போ ஒரு சிலர் இப்போ தோழர் இளங்கோ பேசும்போதே யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டது, இது வந்து ஒரு குவிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன் மாதிரி எடுத்துக்கிறது மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதாவது இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்னா இதை எல்லா இடத்துலையும் அடாப்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு. ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும், நான் மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இங்கே வந்து நமக்குள்ள பயங்கர டைவர்சிட்டி இருக்குது. இப்போ நம்ம ஒரு நில வாரியாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னா நம்ம அதை மறந்துருக்கலாம். ஆனால் அந்த நிலம் இன்னும் மாறல. மலையாக தான் இருக்குது, காடாக தான் இருக்குது, கடலாக தான் இருக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு நிலப்பகுதிகளுக்கான பிரச்சனைகள் தனித்தனியே பிரத்யேகமானதாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு 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 சிம்பிள் ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. அப்போ நம்ம அதை ஏரியா வாரியாக எந்த நிலம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகுது, நம்ம எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எப்படி ஆட்பட போகிறோம், எப்படி என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆக போகிறோம் அப்படிங்கிறத உணர வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்தது உணர்திறன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எவ்வளவுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு சென்சிட்டிவாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது வந்து தகவமையும் திறன்னா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம எவ்வளவுக்கு ஈஸியாக அல்லது எவ்வளவுக்கு கஷ்டமாக நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும் அல்லது அதுலேருந்து அடாப்ட் ஆகி வெளியே வர முடியும் அப்படிங்கிறது. இதை கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் வழியாகவும் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பாலினம் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான, அதாவது இது நான் இங்கே சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். இப்போது நாகப்பட்டினமும் கடற்கரை தான்,
கன்னியாகுமரியும் கடற்கரை தான். ரெண்டு ஊருக்குமான பிரச்சனைக்கு ஒரே தீர்வு நிச்சயமாக இருக்க முடியாது. அதான் நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஒரே விதமாக இருக்கலாம். அதை ரிசீவ் பண்ணக்கூடிய மக்கள், அவருடைய பாலினம், வயது, அவங்களோட வர்க்கம், தொழில், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் அல்லது அவர்கள் எப்படி அதற்கு தகவமைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதையோ அல்லது இதை எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையோ எல்லாத்தையும் வேறுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல தான் ரீஜனல் ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். பாலினம் அப்படிங்கிறது ஆண் பெண் வேறுபாடாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு டிரான்ஸ்ஜெண்டரோ அல்லது எந்த ஒரு குயர் கம்யூனிட்டியோ என்ன எடுத்துக்கிட்டாலும் இந்த பாலின வேறுபாடு அப்படிங்கிறது கிளைமேட் சேஞ்சில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இப்போ ஒரு தண்ணீர் பிரச்சனை வருது, ஒரு இடத்துல வறட்சி வருது, யார் தண்ணீர் எடுத்துட்டு வர போறாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக பெண்களாக தான் இருக்கும். எந்த வீட்லையும் சரி, அது எத்தனை கிலோமீட்டர் போறதா இருந்தாலும் சரி, பெரும்பாலும் தண்ணீர் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்களுடைய வேலையாக தான் இருக்குது. இப்போ ஒரு ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு நியூட்ரிஷியஸான ஃபுட்டை சமைக்கிறதாக இருக்கட்டும் அல்லது ஒரு உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கான இடத்துல இருக்கிறது, எங்க போய் எப்பாடுபட்டாவது அன்னைக்கான கஞ்சியை காய்ச்சி ஊத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணினுடைய கடமையாக இருக்குது. அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து இப்போ ஒரே குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனை வந்து ஒவ்வொருத்தரையும் வேற வேற விதங்கள்ல பாதிக்குது. இப்போ ஒரு நியூட்ரிஷன் இஷ்யூ அப்படின்னு எடுத்துக்குவோம். வீட்டில் சரியான போதுமான சாப்பாடு இல்லை. அப்ப சாப்பாடை கூடுதலாக காம்ப்ரமைஸ் பண்ண போறது யாராக இருக்கும்? யார் கடைசி சாப்பிடுவாங்க? யார் இலை எடுப்பாங்க? யார் பிளேட் கழுவுவாங்க? அப்போ அவங்க தான் குறைவாக சாப்பிடுவாங்க. அப்போ இந்த பிரச்சனை ஒன்றாக இருந்தாலும் இந்த பாதிப்பு வந்து வேற வேற விதமாக இருக்குது. அப்போ இந்த காலநிலை மாற்றத்தில் பாலினம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு இருக்கணும். ஆண் எப்படி பாதிக்கப்படுறான், பெண் எப்படி பாதிக்கப்படுறான், மூன்றாம் பாலினத்தவரோ அல்லது இன்னொருத்தரோ இதில் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது ஜாதி, தொழில், இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமா ஒரு முக்கியமான இடம் வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கான்டெக்ட்ல சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய வீடு ஊர்ல எந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது வந்து அது உயரமான இடத்துல இருக்கா, தாழ்வான இடத்துல இருக்குதா, குப்பமேட்டுக்கு பக்கத்தில் இருக்குதா, அதுல இருந்து தூரத்தில் இருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதி தான் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஜாதி அப்படிங்கிறது வந்து சுற்றுச்சூழல் பார்வையில், அதுவும் காலநிலை மாற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். அடுத்தது தொழில். இது வந்து இப்போ ஒரு டீச்சராக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து நேரடியாக டீச்சிங்கோட இப்போ காலநிலை மாற்ற தீவிர பேரழிவு வந்த உடனே ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டு நீ ஸ்கூல் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விவசாயி வந்து ஒரு வெள்ளம் வருது அல்லது புயல் வருது, தோட்டம் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுது அல்லது வயல் அழிஞ்சு போயிடுது அப்படின்னா அவருடைய தொழில் வந்து நேரடியாக பாதிக்கப்படுது. அப்போ நீங்கள் என்ன தொழில் செய்பவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது வந்து காலநிலை மாற்ற பின்னணியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்தது வர்க்கம். எந்த படிநிலையில் இருக்கிறீங்க, நீங்கள் பொருளாதார ரீதியாக மேம்பட்டவர்களாக இருக்கிறீங்களா, கீழே இருக்கிறீங்களா அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளவு எளிதாகவோ அல்லது கஷ்டப்பட்டோ இதுலேருந்து மீளவோ எதிர்கொள்ளவோ முடியும் அப்படிங்கிறது. ஹீட் வேவ் வருது, வீட்டில் ஏசி போட்டுட்டு இருக்கிறவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்துக்குவான், ஐடி ஆஃபீஸாக இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிக்குவான், வெளியில் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விவசாயியோ மீனவனோ வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, ஒரு ரோடு ஒர்க்கரோ ஸ்ட்ரீட் பெண்டரோ வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. இப்போ இது வந்து முதல்ல இது வந்து நேரடியாக இந்த கிளைமேட் சேஞ்சை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம், இதோட தீவிர பாதிப்பை. இதுக்கு அடுத்ததாக வந்து இந்த பாதிப்பு நடந்துருச்சு, ஒரு வெள்ளம் வந்துருச்சு, பெரிய வசதியான வீட்டையும் அடிச்சிருச்சு, நம்ம வீட்டையும் அடிச்சிருச்சு. ஆனால் யார் வந்து இதில் எளிதில் மீண்டு வர முடியும், இந்த ஒரு இழப்பை சந்திச்சு யாரால எளிதில் வர முடியும் அப்படின்னா, கொஞ்சம் வசதியானவங்க ரொம்ப ஈஸியாக அதுலேருந்து அந்த ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஸியாக மீள்திறன் அதிகமாக இருக்கிறது, ஈஸியாக அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க, வெளியே வந்துடுவாங்க. இப்போ இந்த மீள்திறன் குறைவாக இருக்கிறவங்களா அதிகமாக இருக்கிறவங்களா அப்படிங்கிறதும் வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி வாழும் வீடு சூழல், உங்களுடைய சுற்றுப்புறம் எந்த மாதிரியாக இருக்குது, நீங்கள் மலைப்பகுதிகளில் இருக்கிறீங்களா, காட்டுப்பகுதியில் இருக்கிறீங்களா, அல்லது வந்து தோட்டங்களுக்குள்ளே இருக்கிறீங்களா, புறநகர் பகுதியில் இருக்கிறீங்களா, குப்பமேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்களா, ஆற்றங்கரையில் இருக்கிறீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களோ அல்லது எந்த மாதிரியான வீட்டில் வாழ்றீங்க, இது ஏறக்குறைய ஒரு பொருளாதார அடுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம்தான். அதுவுமே வந்து இந்த பிரச்சனையை நம்ம எப்படி எந்த அளவுக்கு ஒரு கிராமம் வந்து அல்லது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்கள் வந்து எப்படி இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். அடுத்தது வந்து உடல் மன வலிமை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது பெரும்பாலும் இந்த கிளைமேட் சேஞ்சை எதிர்கொள்ளாதவங்க இதை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. நான் அந்த செம்மஞ்சேரியில் இருக்கக்கூடிய பீப்புள்கிட்ட எல்லாம் ஒரு சில நேரம் பேசுறத சொல்லுவாங்க, இன்னும் ஒரு மழையை எங்களால் தாங்க முடியாது,
இங்கே இந்த ஊரை எவ்வளவு காசு கஷ்டப்பட்டாலும் சரி, எப்படி நாசமாக போனாலும் சரி, நாங்கள் ஊருக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எத்தனை தடவை விழுந்து எழுந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இது எத்தனை தடவை மீண்டும் மீண்டும் ஒரு தூத்துக்குடி மக்களாலேயோ அல்லது ஒரு சென்னை மக்களாலேயோ ஒரே இடத்துல, அதாவது ஒரு சிலருக்கு ரொம்ப ஃபேஷனபிளான விஷயமா இருக்கும். மாடியில் இருப்பாங்க, செல்ஃபி எடுத்து போட்டுக்குவாங்க, எங்கே பாருடா எங்கள் வீட்டை சுற்றி வெள்ளம்னு போட்டுக்குவாங்க. போட்டில் போகிறவங்கள மேலேருந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆனால் போட்டில் போகிறவனோட பிரச்சனை வேறு மாதிரியானதாக இருக்கும். அவனை ஏதோ ஒரு கேம்பில் தூக்கி கொண்டு போடுவாங்க. அது எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க போகுது அப்படின்னு தெரியாது. அவன் என்னைக்கு திரும்ப வர போவான், அவனோட பிள்ளைகளோட படிப்பு என்ன ஆக போகுது, அந்த கேம்பில் இருக்க போகிற நாளில் வேலை என்ன ஆக போகுது அப்படிங்கிறது எந்த கேள்வியும் இல்லை. அப்போ இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக அல்லது உடல் மன வலிமை அப்படிங்கிறது, இதை வந்து ஃபிசிக்கலாக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு உடல் வலிமை அப்படின்னு சொல்கிறது வந்து அதுவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெனட்டிக்காக கூட டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். 2 பேர் ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது ஒருத்தர் செத்து போயிடுறாரு, ஒருத்தர் உயிரோட இருக்கிறாரு. ஒருத்தருடைய தாங்கு திறன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாகவோ இன்னொருத்தரோடது அதிகமாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மனதுடைய உறுதியும் கூட சொல்ல முடியும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சமூக பிணைப்பு அப்படிங்கிறது நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். தூத்துக்குடியில் வெள்ளம் வரும்போது நண்பர்கள் பேசிட்டது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஜாதிய ரீதியாக அங்கே வந்து ஒரு வேறுபாடு இருக்குது. இது ஏற்கனவே கடலூர் பகுதியில் வெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் கூட நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த ஊருக்கு போகக்கூடாது, எங்கள் ஊருக்கு தாண்டி அங்கே போகக்கூடாது, இந்த நிவாரணங்களை பிடிச்சிக்கிறது பிடுங்கிக்கிறது. அப்போ இங்கே ஒரு பிரச்சனைகள் வரும்போது இந்த சமூக பிணைப்பு குறைவாக இருக்குது அப்படின்னா, மக்களுடைய ஒற்றுமை இல்லை அப்படின்னா, இருக்குது அல்லது இல்லை அப்படிங்கிறத பொறுத்து இந்த பிரச்சனையை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான விஷயமாக இருக்குது. இப்போ மொத்தத்தில் காலநிலை மாற்ற பிரச்சனை அப்படிங்கிறத வந்து வெறும் ஏதோ மேலே இருந்து வரக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி ரிசீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாக இல்லாமல் இங்கே பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இதை வேற வேற விதமாக ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அப்போ இதற்கு ஒரு சிங்கிள் சொல்யூஷன் இருக்க முடியாது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மட்டும் இல்லை, இப்போ ஒரு கன்னியாகுமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட கன்னியாகுமரியில் கடல் சார்ந்த பகுதி இருக்குது, நம்ம மருதம்னு சொல்லக்கூடிய வயல் சார்ந்த பகுதிகள் இருக்குது, மலை சார்ந்த பகுதிகள் இருக்கு. கன்னியாகுமரிக்கே ஒட்டுமொத்த கன்னியாகுமரிக்கும் ஒரே தீர்வு இருக்க முடியாது. அப்போ பஞ்சாயத்து அளவில் நம்ம மைக்ரோ லெவலில் நம்ம பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இதில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அங்கே ஏதோ ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது, நிச்சயமாக பெஸ்ட் மாடல்ஸ் நிறைய இருக்கும், அதுலேருந்து நம்ம நிறைய அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதே நேரத்தில் இங்கே ரீஜனல் ஸ்பெசிஃபிக்காக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்காக நான் இதை சொல்றேன். காலநிலை தீவிர நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக உலகத்தில் பேசப்படக்கூடிய தீவிர நிகழ்வுகள், பேசப்படக்கூடிய அப்படின்னு நான் சொல்லும்போது இவ்வளவுதான் தீவிர நிகழ்வானா நிச்சயமாக இல்லை. தோழர் வெற்றி சொன்னது மாதிரி மின்னல் அப்படிங்கிறது புதுசாக அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருக்குது. நான் அந்த படம் எல்லாம் போடும்போது அது இல்லை, நாளைக்கு இன்னொன்று கூட சேரலாம். இந்த காலநிலை தீவிர நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் புரிஞ்சிக்கவே முடியல. அதாவது ஹீட் ஸ்ட்ரெஸ்னால வெப்பத்தினால மக்கள் செத்து போவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கும். என்ன வெயில் அடிச்சதுன்னா நிழல்ல போய் நின்னுங்க அப்படிங்கிறது மாதிரி நம்ம திங்க் பண்ணிக்கலாம். அப்போ ஆயிரக்கணக்கில் செத்து போன மக்கள் வந்து நிழல்ல உட்கார முடியாம தான் செத்து போனாங்களா அப்படின்னா ஒரு கேள்வி இருக்குது. அப்போ வெப்பம் அப்படிங்கிறது கொல்லும் அப்படிங்கிறதே இவ்வளவு ஒரு மாடர்ன் சொசைட்டில நம்ம நம்புறதுக்கு வந்து இவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்குது. அப்போ இன்னும் என்னென்ன மாதிரியான விளைவுகளை நாம் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம வந்து இன்னும் போக போக வரக்கூடிய நாட்கள்ல தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதுல நான் ஒவ்வொன்றா தனித்தனியா நான் இப்ப சொல்லலை, நான் அடுத்தது வர ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். தமிழர்களுடைய நில பகுப்பாய்வு அடிப்படையில் நிலப்பகுதி வாரியா ஒரு சில பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா, மருதம் அப்படின்னு சொல்லும்போது வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்றோம். இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நான் இப்போ சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம எதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கிறதோ, அல்லது என்னென்ன ஆபத்துகள்லாம் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது நம்மளை தாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றதுதான். மருதம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வறட்சிக்கான வாய்ப்பு. நான் இப்போ அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக மழை அளவு அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அந்த மழை வந்து குறைந்த நாட்களை நீடிக்கக்கூடிய இன்டென்சிவான மழையா இருக்கும். அப்போ மழை நீடிக்கும் அப்படின்னு சொல்றதோ அல்லது மழை அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னதோ நிச்சயமாக இங்கே சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்லை. நிச்சயமாக வறட்சி அப்படிங்கிறது ஒரு சில மாவட்டங்களில் குறிப்பாக தீவிரமாகவே அதிகமாக வாய்ப்பு இருக்குது. முற்றிலுமாக மழை பொய்த்து போறது அல்லது வந்து போதுமான அளவு மழை பெய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது. அடுத்தது பூச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிகளில் 2 விதமான பிரச்சனைகள் சொல்றாங்க. ஒன்று வந்து
இந்த பாலினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய பூச்சிகள். இந்த மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய பூச்சிகள் தான் நமக்கு விதை பன்மையத்துக்கும் அல்லது ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் சரி, அல்லது விதைகளுடைய தரத்துக்கு ஒரு சான்றான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சில தாவரங்களுடைய இருத்தலுக்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய தேனீக்கள், வண்டுகள், இது வண்ணத்து பூச்சிகள், இது மாதிரியான உயிரினங்கள் தான். இந்த பருவமழை மாறும்போது, பருவங்கள் மாறும்போது இந்த ரெண்டு பூச்சிக்கும் பூக்கக்கூடிய தாவரங்களுக்கும் இடையேயான உறவு வந்து குறையுது. அது பூக்கிற நேரத்தில் இதுக்கு சாப்பாடு தேவையில்லை, அல்லது இதுக்கு சாப்பாடு தேவைப்படுற நேரத்தில் அது பூக்கிறது இல்லை. அப்போ இந்த சிங்க் வந்து போயிடுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல, ஒரு சில குறிப்பிட்ட மலர்களில் ஒரு சில குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த வண்ணத்து பூச்சிகள் மட்டும்தான் தேன் குடிக்கும். ஏதோ தேன் இருக்குதுன்னு சொன்னோன்னே எல்லா பூலையும் போயிட்டு எல்லா பூச்சியும் அல்லது எல்லா தேனியும் உட்காந்துக்காது. அதுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட தாவரம் வந்து இந்த பூக்கக்கூடிய காலம் இந்த பருவமழையினாலேயோ அல்லது ஏதோ ஒரு பருவத்தினால இம்பாக்ட் ஆகி அது மாறும்போது இந்த சிங்க் வந்து அறுபட்டு போயிடுது. இது வந்து ஒரு தீவிர பாதிப்பாக உருவாகிட்டு இருக்குது. மகரந்த சேர்க்கை மிகப்பெரிய அளவில் தடைபட்டு இருக்குது. மகரந்த சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் வந்து தீவிரமாக அழிவின் விளிம்பில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து விளைச்சலை தீவிரமாக குறைப்பதற்கும் உற்பத்தி திறனை குறைப்பதற்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் இந்த வெப்ப அதிகரிப்பு அல்லது காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு அதிகரிக்கிறது வந்து ஒரு சில குறிப்பிட்ட தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகளை வந்து எண்ணிக்கையில் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. வெட்டுக்கிளிகள் படையெடுப்பை வந்து நம்ம இதோட கிளைமேட் சேஞ்சோட லிங்க் பண்றோம். வேற தீவிரமாக அதே நேரத்தில் இந்த காற்றில் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு அதிகரிக்கும் போது நியூட்ரிஷன் வேல்யூ குறையுது. அப்போ இந்த நியூட்ரிஷன் வேல்யூ ஃபுட்டில் குறையுது அப்படின்னா ஒரு கிலோ ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட நியூட்ரிஷன் கிடைக்கும் அப்படின்னா அதே நியூட்ரிஷன் இப்போ உங்களுக்கு வேணும்னா மேபி 3 ஆப்பிள் நீங்கள் இன்னைக்கு சாப்பிட வேண்டியது இருக்கும். இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து நியூட்ரிஷன் வேல்யூவை குறைக்கிறதுனால இந்த பூச்சிகள் வந்து முன்னாடி சாப்பிட்றத விட கூடுதலாக தாவரங்களை சாப்பிடுது. அப்போ ஏற்கனவே இருக்கிறத விட தீவிரமான பூச்சி தாக்குதல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அடுத்த செய்தி. மூணாவது என்ன அப்படின்னா, அதிகரிக்கும் வெப்பம் வந்து இந்த வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு புதிய பூச்சிகளை கொண்டு வருது. இது நிறைய டேட்டா ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ உதாரணமாக சொன்னோம் அப்படின்னா, இன்னைக்கு மதுரையில் ஒரு பூச்சி இருக்குது. இது வந்து அந்த பகுதியில் மட்டும்தான் ரொம்ப அதிகம், ரொம்ப ட்ரையான ஒரு வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்குது. ஆனால் அதே இது கொடைக்கானலில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ கொடைக்கானல் வார்ம் ஆகிட்டே வருது. அப்போ இந்த பூச்சிக்கு சாதகமான சூழல் எங்கள் கொடைக்கானலில் உருவாகுது. அப்போ இந்த பூச்சி அங்கே மைக்ரேட் ஆகும். இது வந்து ஒரு புதிய த்ரெட்டாக இருக்குது. எங்கெல்லாம் வார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிளேசஸ் இருக்குதோ அங்கே வந்து இந்த பூச்சிகள் அல்லது புதிய உயிரினங்கள் வந்து படையெடுக்கிறது, சாதகமான சூழலை நோக்கி படையெடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். இது வந்து கடல்லையும் கூட நடக்குது. கடலில் வந்து வெர்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து குளிர்ச்சியான தண்ணியில் ஆழ்கடலில் வந்து அடிப்பகுதி வந்து குளிர்ச்சியாகவும் மேல் பகுதி வந்து கொஞ்சம் வெப்பமயமானதாகவும் இருக்கும். அதுவே வந்து டுவர்ட்ஸ் நார்த் போனீங்க அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கும். சவுத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதி வந்து மித வெப்பமண்டல பகுதியாக இருக்கும். இந்த பெரும்பாலான உயிரினங்கள் ஒன்றில் கடலோட ஆழத்தில் வாழக்கூடிய மீன்களோ அல்லது உயிரினங்களோ மேற்பகுதிக்கு வருது, இதோடைய டெம்பரேச்சருக்காக மேலே வருது. அதே நேரத்தில் சவுத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து டுவர்ட்ஸ் நார்த் நோக்கி மைக்ரேட் ஆகுது. அப்போ இந்த உயிரினங்கள் வந்து புது வகையான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுது. அங்கே மைக்ரேட் ஆகிற இடத்துல வெறும் டெம்பரேச்சர் அதால் கிடைச்சிரும். ஆனால் அந்த இடத்துக்கு இது ஒரு புதிய ஒரு இன்வாசிவ் ஸ்பீசிஸாக இருக்கும், ஒரு ஆக்கிரமிப்பு உயிரினமாக இருக்கும். ஒருவேளை இது அங்கே இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்தை அதை நாசம் பண்ணி இது ஒருவேளை கூடுதலாக பழகி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது அங்கே இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆக முடியாமல் மொத்தமாக இந்த உயிரினங்கள் அழிந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ இந்த கடல் தொழில் அப்படிங்கிறது ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்பும் இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மழை எந்த அளவுக்கு விவசாயத்துக்கு அதிகமோ அதே நேரத்தில் ஒரு நாளையில் அது பெய்திருச்சு அப்படின்னா அதுவே ஒரு பிரச்சனையாகவும் மாறிடும். இது வந்து பருவம் தப்பும் போது பூக்கள் உதிர்றது. இப்போ மாம்பழ சீசனில் நமக்கு வழக்கமான வரத்து மாம்பழம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஜா சீசனில் வழக்கம் போல் போன வருஷம் இந்த அளவுக்கு இந்த வருஷம் விளைச்சல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பருவம் தவறிய மழைனால அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்ல முடியும். அடுத்தது அது மருத நிலத்திலே பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக நம்ம விவசாயம் சொல்லிட்டு பெரும்பாலும் இந்த வயல் சார்ந்த விஷயங்களை மட்டும் ரொம்ப குளோரிஃபை பண்ணிட்டு அந்த சைடில் போயிடுறோம். இந்த கால்நடைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் கவனிக்கப்படுறதே இல்லை. வெறுமனே கால்நடைகளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏராளமாக இந்த மருத நில பகுதிகளில் இருக்கிறாங்க.
அதுலேயும் தமிழ்நாட்டில் வந்து கிடை அப்படின்னு சொல்லக்கூடிய மேய்ச்சலுக்கு நூற்றுக்கணக்கில் கால்நடைகளை தள்ளிட்டு போய் வேற வேற மாவட்டங்களில் மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய சமூகங்கள் இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த பருவமழை மாறும்போது இந்த மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி வர்றது அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பருவங்கள் சார்ந்தது. இந்த மாதம் கிளம்புவாங்க, இந்த மாதத்தில் அந்த ஊரில் இருப்பாங்க, இந்த மாதத்தில் இந்த ஊரில் இருப்பாங்க. அப்படின்னா ஏன் அந்த ஊரில் காலங்காலமாக அப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கே இருந்து அங்கே போகும்போது மழை பெய்து முடிச்சு அங்கே புல்லெல்லாம் வளர்ந்து நிற்கும். இவங்க போனால் சரியா இருக்கலாம் மேபி. அப்போ இந்த சுழற்சி வந்து மொத்தமாக உடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக வந்து இப்போ லாஸ்ட் வீக்லாம் டவுன் டு எர்த் மேகசின் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. வட இந்திய மாநிலங்களில் இந்த வருஷத்தில் வந்து பாலுடைய உற்பத்தி வந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. நிறைய கால்நடைகள் வந்து இறந்து போயிருக்குது ஹீட் ஸ்ட்ரெஸ்னால. இப்போ இந்த கால்நடைகள் அப்படிங்கிறதும் கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது உற்பத்தி குறைவுல மட்டும் இல்லை, அதே நேரத்தில் இந்த மரணத்துக்கும் கால்நடைகளுடைய அழிவுக்கும் காரணமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நெய்தல் நிலம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பார்த்துரும். முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்க போறது வந்து ஓஷன் அசிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல்கள் வந்து அமிலமாகுதல் அப்படிங்கிறது. நீங்க ஸ்கூல்ஸ்ல படிச்சிருப்பீங்க, அமில கார சமநிலை அப்படிங்கிறது. இதுக்கு இந்த நம்பருக்கு மேலே போனால் அமிலம், கீழே போனால் காரம் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் ஆசிடிக் இந்த வேல்யூ எல்லாம் பார்த்துருப்பீங்க. 7 வந்து நியூட்ரல், அதோட தண்ணீருக்கான வேல்யூ அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அடிப்படையிலே கடல் வந்து ஒரு காரத்தன்மை உள்ள ஒரு சொல்யூஷன். வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு அதிகரிக்கும் போது எல்லா வாயுக்களும் தண்ணீரில் ஓரளவு கரையக்கூடியது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து தண்ணீரில் கரைஞ்சி தண்ணீர் வந்து கார்பானிக் ஆசிடாக மாறுது. அப்போ கடலுடைய காரத்தன்மை வந்து ஒரு அசிடிக்கா மாறுது. இப்போ கடல்கள் வந்து ஏற்கனவே அமிலமாக தொடங்கிருச்சு. இந்த அமிலம் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கலாம். வீட்டில் மார்பிள் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதுல வந்து யாரும் நல்ல ஸ்ட்ராங் டிடர்ஜென்டோ அல்லது இந்த லைம் எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி எல்லாம் வச்சு எதுவும் தேய்க்க மாட்டாங்க, எல்லாமே கரைஞ்சு போயிடும். அதாவது அமிலங்கள் வந்து இந்த சுண்ணாம்பு சத்து இருக்கக்கூடிய பொருட்களை கரைக்கக்கூடியது. கடல்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான விலங்குகள் நம்ம அடிப்படை உயிர்நாதமாக கடல்ல இருக்கக்கூடியது எல்லாமே சுண்ணாம்பு ஓடுகளால் ஆனது. நண்டா இருக்கலாம், நத்தையா இருக்கலாம், அல்லது வந்து பவளப்பாறைகளாக இருக்கலாம், மீன்களுடைய பெரும்பாலான பாகங்களாக இருக்கலாம், ஆமைகளாக இருக்கலாம், எல்லாமே வந்து சுண்ணாம்பு ஓடுகளால் ஆனதுதான். அப்ப இந்த சுண்ணாம்பு ஓடுகளை இந்த அமிலத்தன்மை உள்ள கடல் வந்து கரைக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இது வந்து ஒரு யங் ஏஜ்லேயே வந்து டிசால்வ் ஆகி போயிடும். அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடல் உணவு அப்படிங்கிறது வந்து நேரடியாகவும் மறைமுகமாகும். அதுலேயும் குறிப்பாக நம்ம ஒரு டேட்டா பார்ப்போம். 99 விழுக்காடு நம்ம என்னைக்கு வந்து நிறைய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எல்லாம் பிரபாகர் சொல்லியிருப்பாரு. என்னைக்கு 2 டிகிரி டெம்பரேச்சர் நம்ம ரீச் பண்ண போறோமோ அப்போ வந்து 99 விழுக்காடு பவளப்பாறைகள் வந்து கடல்ல இருந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. 99 விழுக்காடு பவளப்பாறைகளை யாரும் நேரடியாக நம்ம சாப்பிட்றது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் 75 விழுக்காடு கடல் உயிர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணவு சப்ளையாவோ அல்லது வந்து ரீசார்ஜ் பண்ற இடமாகவோ இருக்கக்கூடியது வந்து பவளப்பாறைகள் தான். பவளப்பாறைகள் இல்லை அப்படின்னா கடல் வந்து ஒரு சாக்கடை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட முடியும். அதே நேரத்தில் இது வந்து வெறும் கடல் உணவு சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லை. நம்ம வந்து ஏறக்குறைய 1100 கிலோமீட்டர் நீண்ட கடற்கரையையும் கோடிக்கணக்கான மக்கள் தமிழகத்தில் மட்டும் கடல் தொழிலை நேரடியாகவோ மறைமுகமாகவும், ஒரு லாரியில மீனை ஏற்றிட்டு போறவனா கூட இருக்கலாம், நேரடியாகவோ மறைமுகமாக வலை தயாரிக்கிறவங்களா இருக்கலாம், போட்டு உற்பத்தி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், ஃபிஷிங் போகக்கூடியவங்களா இருக்கலாம், விற்கக்கூடியவங்களா இருக்கலாம், பதப்படுத்தக்கூடியவங்களா இருக்கலாம், ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்களாக இருக்கலாம். இது எல்லாரையும் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்க போறதா வந்து இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து கடல் மட்ட உயர்வு, கடல் சீற்றம், கடல் நீர் உள்ள வருது அப்படிங்கிற மாதிரி சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது குறிப்பாக சென்னையில் வந்து கடல் மட்டம் உயரும் போது 2030க்குள்ள எவ்வளவு பகுதிகள் வந்து தண்ணிக்குள்ள போயிடும், 2050க்குள்ள எவ்வளவு பகுதிகள் தண்ணிக்குள்ள இருக்கும், 2100ல எவ்வளவு பகுதிகள் தண்ணிக்குள்ள இருக்கும். அஸ் ஆஃப் டுடே வந்து அந்த ரிப்போர்ட் வந்து சென்னைக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கெல்லாம் உங்க ஊருக்கும் அதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் வாங்கிக்கணும். அதை பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கிறவங்களே நம்ப மாட்டாங்க. சோழிங்கநல்லூரோ அல்லது மேடவாக்கமோ, அதாவது 8 முதல் 10 கிலோமீட்டருக்கு மேல உள்ள இருக்கக்கூடிய பகுதிகளே வந்து கடலுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏதாவது இந்த கிளைமேட் சேஞ்ச் சினாரியோ இதே மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னா பெரும்பாலான பகுதிகள் வந்து சென்னையிலே தீவுகளாக மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடலோர பகுதிகள் அப்படிங்கிறது இதுல அதாவது கடல் மட்டம் உயர்ந்தாலோ, கடல் சீற்றம் வந்தாலோ, அரிப்பு வந்தாலோ கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு தவறான புரிதல். நம்ம பெரும்பாலான நதிகள் வந்து கடலுக்குள்ளதான் போய் சேருது. அது எல்லாமே ரிவர்ஸ்ல வரும் உங்களுக்கு தண்ணி. இது வந்து உள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பெரும்பாலும் கடல்ல கறக்கக்கூடிய இடங்கள்ல எல்லா நதிகளும் வந்து நீரோட்டம் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். ஏன் குறைஞ்சிடும் அப்படின்னா கடலோட மட்டமும் இந்த நிலப்பகுதியோடைய மட்டமும் ஏறக்குறைய சேமா இருக்கும். அங்க தண்ணி ஃபோர்ஸா வந்ததுன்னா தான் உள்ள போகும், அல்லது வந்து போய் கனெக்ட் ஆகவே செய்யாது.
அப்போ அந்த அளவுக்கு லோ லையிங்காக இருக்கும்போது கடல் மட்டம் உயருது அப்படின்னா ஃபுல்லாகவே உள்ளே வந்துடும். உள்ளே வந்தது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் அழியும், உள்ளே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பாழாகும். ஒரு தடவை ஒரு கோஸ்டல் ஃப்ளட் வந்தது அப்படின்னா நீங்கள் அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்கு அதில் விவசாயமே பண்ண முடியாது. அது கோஸ்டல் ஒரு சர்ஃபேஸ் வாட்டரை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறது இல்லை, கடல் மட்ட உயர்வு வந்து கிரவுண்ட் வாட்டரையும் அஃபெக்ட் பண்ணும். கிரவுண்ட் வாட்டர் வந்து ஒரு உப்பாகிறது அப்படிங்கிறது வந்து அடுத்தது வாட்டர் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆல்ரெடி இந்த பிரச்சனைகள்லாம் நான் ஏதோ நாளைக்கு நடக்க போகுது 10 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகுது பிரச்சனையை சொல்ல வரல. இதெல்லாம் இந்த நாகப்பட்டினம் இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த கோஸ்டல் பெல்ட்டில் ஆல்ரெடி அந்த குறிப்பாக டெல்டா பகுதிகளில் ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்லாம் தொடங்கிடுச்சு. கடல் உங்களுக்கு சர்ஃபேஸ் வாட்டராகவோ அல்லது வந்து கடல் இந்த நிலத்தடி நீர் உப்பாகிறதோ வந்து ஏற்கனவே தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது கடலோர பகுதிகளில் முக்கியமான பாதிப்புகளாக இருக்க போகிறது வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய புயல்கள். இங்கே நம்ம அடுத்தடுத்த வருஷங்களில் எவ்வளோ புயல்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம அதில் ஒரு சில பேர்கள் நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது கடலோர பகுதிகளில் வரக்கூடிய நேரடியான கடல் அரிப்பு, கடல் சீற்றம், இந்த மாதிரியான பிரச்சனைகள். இங்கே வந்து ஒரு தடவை வீடு போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் அப்படிங்கிறதோ அல்லது இந்த மாதிரியான மக்களுக்கு இதிலிருந்து மீள்திறன் அப்படிங்கிறது எப்படியாக இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து இங்கே முக்கியமான பிரச்சனையாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. குறிஞ்சி நிலம் அல்லது குறிஞ்சி முல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய நம்ம மருத நிலத்தில் பார்த்த பாதிப்புகள் எல்லாமே இங்கே இருக்க போகுது. உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குழந்தை வந்து காலநிலை மாற்ற பேரழிவுலேருந்து தப்பணும்னா அதற்கான வாய்ப்பு வந்து 1 விழுக்காட்டுக்கு குறைவு அப்படின்னு சொல்றாங்க. பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கிறது மாதிரியே இரவு நேர வெப்பநிலையும் அதிகரிக்குது. வழக்கமாக ஃபுல்லா பெரிய கஷ்டம், ஏதோ நைட்டு தான் ஆசுவாசமா தூங்க போறோம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ இரவு நேரத்துடைய வெப்பநிலையும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2040 நம்ம பீக்குக்கு போயிட்டு அதுக்கு பிறகு இறங்கினாலுமே கூட மிக தீவிரமான மோசமான விளைவுகளை நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிறது வந்து இந்த IIT உடைய ஆய்வறிக்கை சொல்லுது. அதுதான் நம்ம பார்த்தோம், இந்த மலை அலைவு அதிகரிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம்.